கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறப்ப கிருஷ்ணாவுடைய மனசாட்சிக்கு தெரியும், நம்ம நினைச்சதை இவன் பேசுறான்டா அப்படின்னு கிருஷ்ணாவுடைய மனசாட்சி நினைக்கும். ஏன்னா நான் கிருஷ்ணா வந்து எனக்கு பிடிக்காது. ஆனாலும் இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான விஷயத்த பேசக்கூடிய ஆள் நான் எல்லாரும் மாதிரியும் கிடையாது. கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபருக்கு செஞ்சது சரின்னு என்ன தவிர வேற யாரும் பேசல. ஏன்னா அது சரி. அதே மாதிரி இப்போ கிருஷ்ணாவுடைய மனசாட்சி நினைக்கும், அப்பாடா சுவிஸில் இருக்கிற பெண்ணை நான் கட்டிக்கல, நல்ல வேலை கட்டிக்கல. கட்டியிருந்தேன்னா என்னைக்கு இருந்தாலும் கிருஷ்ணாவுக்கும் அந்த சுவிஸ்ல இருக்கிற பெண்ணுக்கும் கணவன் மனைவியாக ஆனதுக்கு அப்புறம் கூட ஏதாவது கருத்து வேறுபாடா பிரச்சனை வரும், சண்டை வரும். அப்ப என்ன பண்ணுவாங்க, கிருஷ்ணாவை பத்தின இதை விட இன்னும் டீட்டெயிலான பர்சனலான சீக்ரெட்டான விஷயத்த இந்த சோசியல் மீடியாவில் கொடுத்து டேமேஜ் பண்ணுவாங்க தானே. அப்பாடா நல்ல வேலை இந்த பெண்ணை நான் கட்டிக்கல, என் பேரு கெட்டு போனாலும் கெட்டு போயிட்டு போகுது, அதை பத்தி கவலைகள் எனக்கு இல்லை. ஆனா இந்த மாதிரி நம்பிக்கை துரோகியா இருக்கிறவங்கள நான் கட்டிக்கலன்னு சொல்லி கிருஷ்ணாவுடைய மனசாட்சி நிச்சயமா சந்தோஷம் தான் படும். இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதாங்க லவ். ஏழைகளை பிச்சைக்காரங்க அப்படின்னு பேசுற இந்த பெண்ணுக்கு எப்படிங்க நான் சப்போர்ட் பண்ண முடியும் சொல்லுங்க? இந்த பெண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டா தான் நான் வந்து கிருஷ்ணாவை எதிர்க்கிறேன்னு ஆகுமா? நான் கிருஷ்ணாவையும் எதிர்ப்பேன். இவ்வளோ கேவலமா கிருஷ்ணா வந்து கேவலம் அப்படின்னா இவங்களாம் கேவலத்திலும் கேவலம், கேடுகட்ட கேவலம். இவங்கெல்லாம் கிணத்து தண்ணியில் இருக்கிறா தண்ணி வந்து ஆத்து தண்ணியா மாறும். என்னங்க அறிவு நீங்கெல்லாம்? எந்த ஊர்லங்க நீங்கெல்லாம் படிச்சிருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் குரு யாருங்க? உங்களுக்கெல்லாம் வாத்தியார் யாருங்க? சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் தான் கிருஷ்ணாவுக்கும் கிருஷ்ணாவுடைய மனைவிக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. அந்த நம்பிக்கை துரோகம் நீ பண்றப்ப நானும் அதே நம்பிக்கை துரோகம் பண்றேன்னு கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் அந்த சேனல்ல தூக்குனது என்ன தப்பு இருக்குது? நியாயம் தானே? இதெல்லாம் தப்புன்னு பேசுறவங்கலாம் பேசுனா அதுக்கெல்லாம் ஜால்ரா நான் தட்டிட்டு இருக்க முடியும். கிருஷ்ணாவை பற்றின எந்த எவிடன்ஸும் வெளியே விடாமல் அவன் நல்லா இருக்கட்டும்னு நினச்சிருந்தீங்கன்னா கிருஷ்ணா ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு நல்ல பெண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டுமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி யாருக்கிட்டையும் சொல்லாமல் தானே வருத்திக்கிட்டு இருக்கும். தன்னுடைய மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும். கிருஷ்ணாவுடைய மனசாட்சி கிருஷ்ணாவை குத்திக்கிட்டே இருக்கும். சுவிஸில் இருக்கிற அந்த பெண்ணை மாதிரி ஒரு தங்கமான பிள்ளைய, நல்ல மனசு இருக்கிற ஒரு பெண்ணை நம்ம வந்து இப்படி மிஸ் பண்ணிட்டுமேன்னு காலம்பூரா ஏங்கி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான். அவங்களுக்குலாம் பர்சனலாக என்ன வேணாலும் இருக்கிறான். அது பொது வெளியில் காட்டுவீங்களாங்க? பொது வெளியில் ஆற்றுல வந்தால் நான் எடுத்து வீடியோ போட்டு கண்டென்ட் போட்டு காசு பார்ப்பேன், அதில் நியாயம் பேசுவேன்னா. அதுவும் சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபரை நம்பி கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் கொடுத்த சீக்கிரட்டை காப்பாற்றாமல் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது ஒன்றாங்க. நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. நீங்கள் அறிவாளியோ முட்டாளோ நல்ல தங்கமான மனசாக இருக்கிறீங்களோ இல்லையோ, கீழே விழுந்தா உங்களுக்கு காயமாகுமா ஆகாதான்? நீங்கள் அறிவாளியாக இருந்தாலும் கீழே விழுந்தா காயமாகி ரத்தம் வரும். நல்ல கோல்டு மனசாக இருக்கிற ஒருத்தர் கீழே விழுந்தாலும் காயமாகி ரத்தம் வரும். இது இயற்கையா? இது இயற்கையினுடைய நியதியா? அந்த நியதியை நான் பேசுனா எப்படா தப்பாகும்? ஒரு வீட்டில் போய் ஒரு கிணறு இருக்குது அப்படின்னா நான் போய் ஏங்க தண்ணி கொடுங்கன்னு தான் பர்மிஷன் கேட்கணும். அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நான் கிணத்துல தண்ணி மோந்து எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு, அல்லது அவங்க அந்த வீட்டுக்காரரை ஏமாத்துறன்னு அர்த்தம். உங்களை மாதிரி பச்சை துரோகம் பண்றவங்களை விட கிருஷ்ணாவுக்கு நான் வந்து எதிரி. என்னை நம்பினா கூட நம்புவோம், உங்களெல்லாம் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் வந்து யாருக்கும் என்னைக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேங்க. இந்த உலகத்திலே ரொம்ப 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 மோசமானது நம்பிக்கை துரோகம். அதை பற்றி அடுத்து முக்கியமாக இதெல்லாம் தான் பேச போறேன். நான் கிருஷ்ணாவை அப்படியே செருப்புல அடிச்ச மாதிரி இருந்தான். செருப்பு எடுத்து சாணியில முக்கி கிருஷ்ணாவை அடிச்ச மாதிரி இருந்துச்சான். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணா கிட்டையும் கிருஷ்ணாவுடைய மனைவி கிட்டையும் ஏமாத்துற மாதிரி, மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வச்சுட்டு உள்ளுக்குள்ள கெத்து காட்டி பொய்யான ஒரு வேஷம் போட்டு கேவலமான ஒரு விஷயம் பண்ணுனது இவருக்கு சூப்பராக ஒரு படம் பார்த்த மாதிரி என்ஜாய் பண்ணாராம். கிருஷ்ணா வந்து ரொம்ப அவன் வந்து சின்ன வயசுல இருந்து அடிபட்டு கஷ்டத்துல இருந்து இன்னைக்கு வந்து கோபுரத்தில் நிற்கிற அளவுக்கு இருக்கிறப்ப ஒரு அனுபவம் கொடுத்துருக்கும் இல்லையா? அந்த அனுபவத்தில் வந்து அவன் தெளிவாக ஒரு விஷயம் பேசுகிறான். நான் இருக்கேன்னு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் காணாமல் போயிடுவாங்க. அதனால தான் அவன் காசு சம்பாரிச்சு பத்திரமா வச்சிருக்கான். அவனுக்கு காசு ஹெல்ப் பண்ணுது. மனுஷங்களை அவன் நம்புறதில்லை, காசை நம்புறான். இப்போ தமிழ்லைனில் ஒன்று வச்சுட்டு உள்ளுக்குள்ள ஒரு பித்தலாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிற எங்கள் தமிழ்நாடு யூடியூபருக்கும் அதே மாதிரி ஒரு பித்தலாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிற சுவிஸ் நாட்டு யூடியூபருக்கும் பாசமலர் பொங்காதா? கிருஷ்ணாவை சுவிஸில் இருக்கிற பெண் உண்மையாகவே லவ் பண்ணலை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 முக்கியமான விஷயத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன எளிய முக்கியமான ஒரு கேள்வி. கிணத்து தண்ணி ஆற்று தண்ணி ஆக முடியுமா? ஆற்று தண்ணி கிணத்து தண்ணி ஆக முடியுமா? இந்த விஷயத்தை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம முக்கியமான விஷயத்த நம்ம பேசுவோம். சுவிஸில் இருக்கிற பெண் உண்மையாகவே கிருஷ்ணாவை லவ் பண்ணலை அப்படிங்கிற விஷயத்த நான் அடுத்ததாக பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை இப்போ நம்ம பேசுவோம். எங்கள் தமிழ்நாட்டில் ஒரு யூடியூபர் இருக்கார், ரொம்ப ஹானஸ்டான ஒரு யூடியூபர். அவருக்கும் சுவிஸில் இருக்கிற ஒரு பெண் யூடியூபருக்கும் திடீர்னு சிவாஜி கணேசன் சாவுத்திரி மாதிரி பாசமலர் அப்படியே பொங்கி 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 அதனால எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு யூடியூபர் கிருட்டுன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்ட கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிருட்டுன்னு காணாமல் போயிடுச்சு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்தது நான் சொல்கிறேன்.
அதில் என்ன பேசினார் அப்படிங்கிறது அடுத்தது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி கிருஷ்ணாவுக்கு வந்து கிருஷ்ணாவுடைய குடும்பத்தையே நீ வந்து கேவலமாக நீ எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு என்னடா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்லாம் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அதையெல்லாம் தான் அடுத்தது நம்ம பேச போகிறோம். இப்போ சுவிஸ் நாட்டில் இருக்க அந்த பெண் யூடியூபரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பேசுவோம். அதாவது இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு நடிகர், இப்போ நான் சொன்னேன் இல்லையா சிவாஜி கணேசன் சாவித்திரி, அந்த மாதிரி பயங்கர மகா நடிகையே இருப்பாங்க போல இருக்குது அந்த சுவிஸ் நாட்டில் இருக்க அந்த பெண் யூடியூபர். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த வீடியோவில் போட்டிருந்துருப்பாங்க. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி ஒரு ஒரு ஏன்னா இதெல்லாம் வந்து சீரியல் நடிகை, சினிமா நடிகர்கள் தான் அப்படி ஒரு அழுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து போட்டு, உண்மையாகவே அழுகிற மாதிரி நடித்த ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு அதை தமிழ்லைனில் வச்சு கிருஷ்ணாவுடைய மனைவிகிட்டையுமே நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி அழுகிற மாதிரி ஒரு தமிழ்லைனை போட்டு உள்ளுக்குள்ளே வந்து நான் எந்த நாய்க்கு நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஊஞ்சலில் தெனாவட்டா அகங்காரமாக ஆணவமாக ஆடிட்டு பேசியிருந்தாங்க. எனக்கு ஏன் கிருஷ்ணாவை பிடிக்காது தெரியுங்களா? இந்த ஆணவத்திமிர், அகந்த ஆணவத்திமிர் யாருக்கிட்ட இருந்தாலும் எனக்கு பிடிக்காதுங்க. அதனால தான் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி கிருஷ்ணாவுக்கு நான் சப்போர்ட்டே பண்ணுறதில்ல. இப்படி அகந்த ஆணவம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிற கிருஷ்ணாவையே எனக்கு பிடிக்கல அப்படின்னா கிருஷ்ணாவை விட ரொம்ப அகங்காரமாக ஆணவத்திமிரோட இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க நான் சப்போர்ட் பண்ண முடியும்? இப்படி இருக்கிறவங்கள பற்றி நான் வந்து பேசின விஷயங்கள் பார்த்துட்டு நீ எப்படி கிருஷ்ணாவை வந்து கேவலமாக பேசிட்டு நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிற அப்படின்னு சில அறிவு இல்லாதவங்க பேசிகிட்டு இருக்கிறத பற்றி நம்ம அடுத்தது பேசுவோம். தமிழ்லைனில் வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன்னு போட்டு உள்ளுக்குள்ளே வந்து நான் எவங்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு பேசுறது என்ன ஒரு மகா நடிப்பு. இப்போது அந்த வீடியோவை கிருஷ்ணாவுடைய தரப்பு வந்து காப்பரேட் கொடுத்து நீக்கிட்டாங்க. இப்போ நேற்றுக்கு போட்டு அந்த வீடியோவுக்கு அந்த சுவிஸ் யூடியூபர் சொல்கிறாங்க, கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி இந்த முக்கோண காதல்னு போன சேனலில் இந்த சுவிஸ் பெண் யூடியூபர் போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த வீடியோ போட்டிருக்கிறப்பவே வந்து கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து அந்த முக்கோண காதல் அப்படிங்கிற அந்த வீடியோவை ப்ரைவேட் பண்ணி வச்சுருந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது அதை வந்து நான் பிளாக் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முக்கோண காதல் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தான் கிருஷ்ணாவை பற்றின ஃபுல் எக்ஸ்போஸ்டும் வெளியாயிருந்தது. கிருஷ்ணா வந்து ஒரு பெண்ணை ரேப் பண்ணிடுவேன்னு சொன்னது, ரொம்ப கேவலமாக பேசுனது, ரூம் போடுன்னு சொன்னது, இந்த மாதிரியான முக்கியமான விஷயமெல்லாம் அந்த முக்கோண காதல் அப்படிங்கிற ஒரு வீடியோவில் தான் அந்த சுவிஸ் பெண் யூடியூபர் வீடியோவாக போட்டிருந்தாங்க. நேற்றுக்கு போட்ட அந்த வீடியோவில் அந்த சுவிஸ் பெண் யூடியூபர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து சுவிஸில் இருக்கிற அந்த பெண்ணுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு குரல் கொடுக்கறதுக்காக தான் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வீடியோ போட்டேன். ஏன்னா எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருந்தது அப்படின்னா எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சி தான் அந்த சுவிஸில் இருக்கிற பெண்ணுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் முக்கோண காதல் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டு கிருஷ்ணாவுனுடைய ஃபேஸை எக்ஸ்போஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இப்போ மக்கள் எனக்கு இதில் ஒரு விஷயம் புரியல. இப்போ நீங்கள் தான் தெளிவாக இதுக்கு பதில் சொல்லணும். நீங்களும் பதில் சொல்லுங்கள், அந்த சுவிஸில் இருக்க அந்த பெண் யூடியூபரும் பதில் சொல்லிட்டு. இப்போ உண்மையாகவே அந்த சுவிஸில் இருக்கிற பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காக வீடியோ போட்டிங்களா, அல்லது கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி அந்த முக்கோண காதல் அப்படிங்கிற வீடியோ போட்டதுக்கு பிரகாரம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து இதை நீக்கிருங்க அல்லது ப்ரைவேட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருந்தா நீங்கள் ப்ரைவேட் பண்ணியிருப்பீங்களா? இதில் எது உண்மை? கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி வந்து கிருஷ்ணாவோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீடியோ போடாதீங்க, அதை போட்டிருக்கிற வீடியோ ப்ரைவேட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நீங்கள் ப்ரைவேட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில், அது உண்மை அப்படிங்கிறப்போ அந்த பாதிக்கப்பட்ட சுவிஸ் பெண்ணுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது அப்பட்டமான பச்சை பொய். இல்லை நான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா, அதுக்கு தான் நான் வீடியோ போட்டேன் அப்படிங்கிறது உண்மையாக இருக்கிற பட்சத்தில், அதுதான் உண்மை அப்படின்னா கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி வந்து ஃபோன் பண்ணி இந்த முக்கோண காதல் அப்படிங்கிற வீடியோவை ப்ரைவேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் ப்ரைவேட் பண்ணிடுவேன்னு சொல்கிறது, இப்போ நீங்கள் நேற்றுக்கு அந்த வீடியோவில் சொல்கிறது பச்சை பொய். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தானுங்க இருக்குது. இந்த ரெண்டுமே உண்மை அப்படிங்கிற மாதிரி பேசுனா அது பித்தலாட்டத்தனம், புரியுதுங்களா? அது ஒரு ஏமாத்து வேலை. இப்போ சொல்லுங்கள், அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்த சுவிஸில் இருக்கிற பெண் யூடியூபர் குரல் கொடுக்குறாங்களா? குரல் கொடுத்துருந்தா கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி என்ன எவன் சொன்னாலும் அந்த வீடியோவை நான் நீக்க மாட்டேன்னு இப்போ வரைக்கும் தில்லாக பேசணும். ஆனால் இப்போ ஒரு வீடியோவுக்கு காப்பிரைட் கொடுத்து கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி நீக்கின உடனே கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி வந்து எல்லாரையும் கூட பேசுவாங்க, அவங்க வந்து ஒரு வேளை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த முக்கோண காதல் அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து நான் ப்ரைவேட் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு பேசுகிறதனுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா நான் தெளிவாக சொல்கிறேன், உங்களுக்கு உங்கள் சேனலை காப்பாற்றணும், அதுதான் உண்மை. உங்கள் சேனலை காப்பாற்றணும்.
இன்னொன்று கிருஷ்ணாவினுடைய பேரை கெடுக்கணும், அவன் மேலே இருக்கிற தனிப்பட்ட வன்மத்தை தீர்க்கிறதுக்காக சுவிஸில் இருக்கிற பெண் கொடுக்குற அந்த எவிடன்ஸை ஆதாரமாக வீடியோவாக போட்டு கிருஷ்ணாவுடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. அதுதானே உண்மை, அதுதான் உண்மை. அப்படி இல்லாமல் இருந்ததுன்னா கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி வந்து கேட்டிருந்தா நான் அந்த முக்கோண காதல்ங்கிற வீடியோவை நான் ப்ரிவைட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த சேனல் காப்பாற்றுறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு தான் அர்த்தம். அந்த வீடியோவில் நேற்றுக்கு போட்ட வீடியோவில் அந்த அம்மா சொல்கிறாங்க, முக்கியமான ஒரு வார்த்தை அவங்க வாயிலிருந்து வரவே இல்லையா. இங்கே சுவிஸில் இருக்கிற அந்த பெண் யூடியூபருக்கு வந்து 2-3 பேர் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறாங்களா. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற 2 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, இன்னும் 2-3 பேர் வந்து அந்த சுவிஸில் இருக்கிற பெண்ணை வந்து தப்பாக பேசுகிறாங்களா. அது 2-3 பேர்லாம் கிடையாது, நான் ஒருத்த மட்டும்தான். நான் மட்டும்தான் அவங்க வந்து பண்ணுறது தப்புன்னு அன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கேன், இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கேன். நான் கிருஷ்ணாவையே தப்புன்னு பேசுகிற ஆள். அன்னையிலேருந்து இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி கிருஷ்ணாவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுற ஆள் கிடையாது. கிருஷ்ணாவே தப்புன்னு பேசுகிறப்ப கிருஷ்ணாவை விட பித்தலாட்டத்தனம் பண்ணி கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களை எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும். நான் எவங்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு ஒரு வார்த்தை பேசுகிறாங்க. எனக்கு அதுதாங்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, கேவலமாகவும் தெரிஞ்சது, ரொம்ப கோபமாகவும் இருந்தது. கிருஷ்ணா வந்து ஏழைகளை காட்டி பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருந்தா அது சரி, அது தப்பு கிடையாது. நீங்கள் கிருஷ்ணாவை பற்றி மட்டும் பேசுகிறீங்க, கிருஷ்ணா மேலே இருக்கிற கோபத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம், அசிங்கமாக கூட திட்டலாம், கேவலமாக பேசலாம். அது கிருஷ்ணா மேலே இருக்கிற தனிப்பட்ட கோபத்தில் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். ஆனால் கிருஷ்ணா பிச்சைக்காரங்களை காட்டி பிச்சை எடுக்கிறான்னு சொல்கிற விஷயம் எந்த வகையில் சரி? அப்போ ஏழைகளை கிருஷ்ணா வந்து காட்டிகிட்டு இருக்கிறது வந்து அப்போ அந்த ஏழைகள் வந்து உங்களுக்கு பிச்சைக்காரங்களா தெரியுறாங்களா அப்படின்னு கோவப்பட்டு தாங்க நான் நேற்றுக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். அந்த சுவிஸ் பெண் யூடியூபருக்கு எதிர்த்து இந்த மாதிரி இவங்களும் ஒரு ஏழைய இருந்து வந்திருப்பாங்க தானே, கஷ்டப்பட்டு நான் வந்து பெரிய லெவலில் இருக்கிறேன், என்னுடைய கிருஷ்ணா உன்ன மாதிரி வந்து யூடியூப்பில் என்ன சொல்கிற வீடியோ போட்டு அதில் வருமானம் சம்பாதிக்கிற ஆள் கிடையாது. நான் என்னுடைய லைஃப் ஸ்டைலில் வேற, நீ பிச்சைக்காரங்களை காட்டி பிச்சை எடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஏழைகளை பிச்சைக்காரங்க அப்படின்னு பேசுகிற இந்த அம்மாவுடைய புத்தி எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு சொல்லுங்கள் மக்களை, சொல்லுங்கள். ஏழைகளை பிச்சைக்காரங்க அப்படின்னு பேசுகிற இந்த பெண்ணுக்கு எப்படிங்க நான் சப்போர்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இந்த பெண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டால் தான் நான் வந்து கிருஷ்ணாவை எதிர்க்கிறேன்னு ஆகுமா? நான் கிருஷ்ணாவையும் எதிர்ப்பேன். இவ்வளோ கேவலமாக கிருஷ்ணா வந்து கேவலம் அப்படின்னா இவங்களாம் கேவலத்திலும் கேவலம், கேடுகட்ட கேவலம். இவங்கெல்லாம் ஏழைகளை பார்த்து பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்கிற இந்த பெண்ணை எப்படிங்க நான் வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ போட முடியும்? இந்த பெண்ணுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசினாதான் கிருஷ்ணாவுக்கு வந்து நான் எதிர்த்து வீடியோ போடுறேன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அப்படியெல்லாம் பண்ணுற ஆள் கிடையாதுங்க. கிருஷ்ணாவையும் தப்புன்னு பேசுவேன், இந்த மாதிரி கேடுகட்ட கேவலம் பிடிச்சி ஏழைகளை பிச்சைக்காரன்னு பேசுகிறவங்களையும் நான் பேசுவேன். நான் ஏழைகளை பிச்சைக்காரன்னு சொல்கிற உங்களை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு பிச்சை மாதிரி கேட்குறீங்களேன்னு நான் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, நேற்றுக்கு போட்ட வீடியோவில் இந்த மாதிரி எனக்கு அகெயின்ஸ்டாக போட்டிருக்கிறவர் சொல்கிறாரு, நான் வந்து ஏன்னா அவங்க கடைசி வீடியோ முடிக்கிறப்போ தயவு செஞ்சு ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறப்போ என் ஞாபகம் வந்துருச்சு அவங்களுக்கு. அப்போ அந்த வார்த்தை ஞாபகம் வந்துருச்சு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, பொழுதுபோக்குக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் வீடியோ போட்டிருந்தேன், பேசியிருந்தேன். அது கரெக்டு தானே? நீங்களே பொழுதுபோக்குக்காக வீடியோ போடுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எதுக்கு கெஞ்சுறீங்க, கேட்குறீங்க? ஏழைகளை பிச்சைக்காரன்னு சொல்கிறப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து கேட்டு கெஞ்சுறது என்ன? அது பிச்சை எடுக்கிறது தான் அப்படின்னு நான் வீடியோ போட்ட உடனே நேற்றுக்கு அந்த வீடியோவில் அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னை பற்றி அகெயின்ஸ்டாக போட்டவர் பேசுகிறப்போ சொல்கிறாரு, எனக்கு வேறு அந்த வார்த்தை வாயில் வரமாட்டேங்குது. என்ன ஒரு பித்தலாட்டத்தனம்! பிச்சைங்கிற வார்த்தை உங்கள் வாயில் வரல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏழைகளை பார்த்து பிச்சைக்காரன்னு சொல்கிறப்ப மட்டும் எப்படி உங்கள் வாயில் வந்துச்சு? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்குறப்போ அந்த பிச்சைங்கிற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வராது. ஆனால் ஏழைகளை பார்த்து பிச்சைக்காரன்னு சொல்கிறப்போ உங்களுக்கு ஈஸியாக பிச்சைக்காரங்கன்னு வரும். என்ன ஒரு பணம் காசு இருந்துச்சுன்னா எவ்வளோ கேவலம் வேணாலும் இருந்துவீங்களா? பணம் காசு வந்துருச்சுன்னா உங்களுக்குலாம் ஏழைகள்லாம் பிச்சைக்காரங்களா தெரியுவாங்களா? கேட்குறேன்னா அந்த பிச்சைங்கிற வார்த்தை இவங்க வாயிலிருந்து வரமாட்டேங்குதான். என்ன ஒரு பித்தலாட்டத்தனம்! ஏம்மா சாமி, இந்த மாதிரி இருக்கிற பெண்ணுக்கெல்லாம் எப்படிங்க சப்போர்ட் பண்ணுறீங்க? இதுக்கு வந்து அப்படி பாச மலர் பொங்கி எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூபர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவர் வந்து பேசுகிறப்போ ஏன்னா இனத்தோட சேரும்பாங்க, ஒத்ததை தான் ஈர்க்கும்பாங்க. ஒரு கேரக்டர் இருக்கிற மாதிரியே இன்னொரு கேரக்டர் இருந்தால் அந்த கேரக்டருக்கும் பிடிக்கும். கிருஷ்ணாவுடைய ஃபோட்டோவையும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் ஃபோட்டோவையும் போட்டு இந்த சுவிஸ் நாட்டில் இருக்க அந்த பெண் யூடியூபர் வந்து அப்படியே அழுகிற மாதிரி சீன் போட்டு நடித்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு, எம்மா என்ன ஃபோட்டோ, நடிகைகள் தோற்று போயிடும். அப்படி ஒரு ஃபோட்டோ போட்டு தமிழ்லைனில் வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி தமிழ்லைனில் போட்டு உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டு கெத்து காட்டிட்டு நான் எவங்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு பேசுகிற விஷயம் எவ்வளோ ஒரு பித்தலாட்டத்தனம்!
நான் உண்மையாகவே எவங்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்ப்பா. என்னோட சேனலை வந்து ஹேக் பண்ணிக்கங்கடா, நான் இந்த செகண்ட்லேருந்து நான் புதுசாக சேனல் வளர்த்திட்டு வருவேன்டான்னு கெத்தாக பேசுகிறீங்களா, அதை தம்ப்லைனில் வச்சு பேசுங்க. கிருஷ்ணாகிட்டையும் கிருஷ்ணாவுடைய மனைவிகிட்டையும் தம்ப்லைனில் மன்னிப்பு கேட்குற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு உள்ளுக்குள்ளே வந்து மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்கிறது எவ்வளோ வேஷம், பச்சையாக பித்தலாட்டுத்தனம். வேடதாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, வேஷம் போடுறது, நடிக்கிறது, மக்களை முட்டாளாக்குறது, எல்லாத்தையும் முட்டாளாக்குறது. இதெல்லாம் வந்து நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியும். என்னென்னு எனக்கு புரியல. இப்போ இந்த மாதிரி தம்ப்லைனில் ஒன்று வச்சுட்டு உள்ளுக்குள்ளே வந்து நடித்து ஏமாற்றிட்டு இருக்கிற மாதிரி எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூபரும் அதே தான் பண்ணுவார். கிருஷ்ணாவனுடைய ஆதாரம் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, கிருஷ்ணா வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணுறேன், மக்களே வாங்க அப்படிங்கிற மாதிரி தம்ப்லைன் ஒன்று வச்சு, கிருஷ்ணா எங்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை மட்டும் அவுத்து விட்டான்னு வச்சுக்குவேன், உன்னுடைய லைஃபே அவ்வளோதான் டேமேஜ் ஆயிருந்தாலும் கிருஷ்ணாவை மிரட்டிட்டு ஒரு ஆதாரம் போடலைங்க. இப்போ எதுக்கு தம்ப்லைனில் வந்து இப்படி மக்களை வந்து முட்டாளாக்கி ஏமாற்றிட்டு உள்ளுக்குள்ள ஒரு எவிடன்ஸும் காட்டாமல் வீடியோ போடுறீங்கன்னு நானும் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ இப்போ இல்லை, அதை வந்து காணாமல் போயிடுச்சு, டெலீட் பண்ணிட்டார் அவர். இப்போ தம்ப்லைனில் ஒன்று வச்சுட்டு உள்ளுக்குள்ளே ஒரு பித்தலாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிற எங்கள் தமிழ்நாடு யூடியூபருக்கும் அதே மாதிரி ஒரு பித்தலாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிற சுவிஸ் நாட்டு யூடியூபருக்கும் பாசமலர் பொங்காதா சொல்லுங்கள்? அப்படி பாசமலர் பொங்கின உடனே எங்கள் தமிழ்நாட்டு இருக்கிற யூடியூபர் பேசுகிறாரு, கிருஷ்ணாவை வந்து எந்த நாய்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு அந்த சுவிஸ் பெண் யூடியூபர் பேசியிருந்தாங்க இல்லையா, அதை இவர் பேசுகிறார். கிருஷ்ணா வந்து நாயன்னு பேசியிருக்கீங்க, நான் சொல்லலை அப்படின்னு இவர் சொல்கிறாரா. இவர் நாயின்னு சொல்லலையா, அதை நாம் நம்பணும். கிருஷ்ணாவை வந்து நாயின்னு சொல்கிறீங்க, அதனால நானும் நாயின்னு சொல்கிறேன். அந்த நாயினுடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டு தம்ப்லைனில் போட்டு எதுக்கு நீங்கள் உங்கள் சேனலை வளர்த்துறீங்க? நீங்கள் ஒரு சிங்கப்பெண், உங்களுக்குன்னு ஆடியன்ஸ் வருவாங்க, நீங்கள் தனியாக வீடியோ போடுங்க. உங்களை பார்த்து நான் வந்து அது உடனே அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, எனக்கு இதுதான் எப்பா என்னங்கடா அழுகுனீங்களாம், காசுக்காகவும் வியூஸுக்காகவும் இப்படி மாடா இருப்பீங்க பா சாமி, இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு சரி ஓகே, அது என்ன விஷயங்கிறத நான் சொல்கிறேன். இவர் வந்து அதே மாதிரி நான் தம்ப்லைனை பார்த்துட்டு எனக்கு நான் உண்மையாகவே பதறி அடிச்சுட்டு போய் இந்த சுவிஸில் இருக்கிற பெண் யூடியூபருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன். உள்ளுக்குள்ளே போய் அந்த தெனாவட்டா வந்து ஊஞ்சல் ஆடிக்கிட்டு கெத்து காட்டிட்டு ஆணவ திமிரில் நான் அவங்ககிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு பேசுகிறப்போ எனக்கு செம கோவம் வந்து நான் வீடியோ போட்டேன். அதே மாதிரி ஏழைகளை பிச்சைக்காரங்கன்னு பேசுனதுனாலையும் கோவப்பட்டு தான் நான் வீடியோ போட்டேன். ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த யூடியூபருக்கு அதுதான் பிடிச்சிருக்குதான். உடனே அந்த தம்ப்லைனில் பார்த்தோன்னே தம்ப்லைனில் வந்து கிருஷ்ணாவுடைய மனைவிகிட்டையும் கிருஷ்ணாகிட்டையும் அந்த சுவிஸில் இருக்கிற பெண் யூடியூபர் வந்து அப்படியே மன்னிப்பு கேட்குற மாதிரி தாழ்ந்து என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி தலைப்பு மாதிரி போட்ட விஷயத்தை பார்த்துட்டு இவர் என்னடா இந்த பொண்ணு இப்படி போட்டிருக்குதுன்னு உள்ளே போய் பார்த்தாராம். பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுதான் கிருஷ்ணாவை அப்படியே செருப்பில் அடித்த மாதிரி இருந்தான். அதுவும் சாணியை தொட்டு செருப்பு எடுத்து சாணியில் முக்கி கிருஷ்ணாவை அடித்த மாதிரி இருந்துச்சான். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு சூப்பரான படம் பார்த்த மாதிரி, சூப்பரான ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சான். அந்த சுவிஸில் இருக்கிற பெண் யூடியூபர் வந்து தம்ப்லைனில் வந்து ஏமாத்துற மாதிரி கிருஷ்ணாகிட்டையும் கிருஷ்ணாவுடைய மனைவிகிட்டையும் ஏமாத்துற மாதிரி மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வச்சுட்டு உள்ளுக்குள்ளே கெத்து காட்டி பொய்யான ஒரு வேஷம் போட்டு கேவலமான ஒரு விஷயம் பண்ணுனது இவருக்கு சூப்பராக ஒரு படம் பார்த்த மாதிரி என்ஜாய் பண்ணாராம். பார்த்தீங்களா, அவங்களோட தான் சேருவாங்க. தம்ப்லைனில் ஒன்று வச்சு மக்களை ஏமாற்றி உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் பண்ணுறது பித்தலாட்டம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு பித்தலாட்டம் பண்ணுறவங்க சுவிஸில் இருக்கிற பெண்ணும் அதே மாதிரி பண்ணதுனால இவருக்கு பிடிச்சி போய் அவர் அப்படி நான் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணேன், கிருஷ்ணாவை செருப்புல முக்கி அடித்த மாதிரி இருந்தது, நான் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணதை நினச்சி எம்மூஞ்சியிலே நானே காரி துப்பிக்கிறேன் அப்படின்னு அந்த வீடியோ போட்டிருந்தார். கிருட்டுன்னு நீங்கள் முன்னேறி வாங்க சிஸ்டர் அப்படின்னு அந்த சுவிஸில் இருக்கிற பெண் யூடியூபருக்கு பேசிட்டு கிருஷ்ணா வந்து அந்த பெண் யூடியூபருடைய அந்த வீடியோவை கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி வந்து காப்பிரைட் கொடுத்து தூக்கிட்டாங்க. அந்த பயத்தில் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூபர் உடனே கிருட்டுன்னு அவருடைய வீடியோவை ப்ரைவேட் பண்ணிட்டார். ஏன்னா அதில் வந்து கிருஷ்ணாவை செருப்பில் அடித்த மாதிரி இருந்தது, கிருஷ்ணாவை நாயின்னு சொன்ன மாதிரி இருந்தது, கிருஷ்ணா வந்து கேவலம்னு சொன்னது. இப்போ நான் வந்து கிருஷ்ணாவுக்கு எதிரிங்க, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி, என்னைக்கும் நான் எதிரி. கிருஷ்ணாவுக்கு வந்து நான் என்றைக்கும் வந்து சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து பச்சை துரோகிகள். கிருஷ்ணா என்ன நம்பினா கூட நம்புவான். ஏன்னா நான் நேர்மையாக தில்லாக கிருஷ்ணாவுக்கு வந்து எதிர்த்து சவால் விட்டு வீடியோ போட்டாலாம். இந்த உலகத்தில் கிருஷ்ணாவுக்கு சவால் விட்டு யாருமே வீடியோ போடலை. இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி நான் கிருஷ்ணாவுக்கு எதிர்த்து தான் வீடியோ போடுறேன், சவால் விட்டு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணா வந்து 48 நாள் ஜெயிலில் இருக்கிறப்போ நான் வந்து கிருஷ்ணா வந்து பண்ணுறதெல்லாம் தப்புன்னு பேசிகிட்டு இருந்தேன். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி இந்த சேனலை எஸ்கே விலாக்னு பேர் வச்சேங்க. எஸ்கே விலாக், இந்த சேனலுடைய பேர் எஸ்கே விலாக். எஸ்கே கிருஷ்ணாவை எதிர்த்து வீடியோ போடுறதுக்காக அவன் பேர்லேயே வச்ச சேனல் இது. சரி, அதெல்லாம் விட்டுட்டு
ஈழம் வாழ்வியல்னு ஒரு நல்ல பேர் வச்சு நல்ல கண்டென்ட் கொடுக்கலான்னு போட்டால் நீங்களாம் பார்க்குறீங்க. புலம்பெயர் தமிழர்கள் தான் கேட்குறேன் நான். நீங்களாம் பார்க்குறீங்க. கிருஷ்ணா வந்து நல்லவனே கிடையாதுங்க என்னை பொறுத்த வரைக்கும். நிறைய பேர்த்துக்கு கடவுள், நிறைய பேர்த்துக்கு கிருஷ்ணா நல்லவன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவன் இல்லை. ஆனால் அவன் ஒரு விஷயம் சொன்னாங்க, அது 100க்கு 100 உண்மை. இந்த உலகத்தில் அந்த அந்த ப்ராக்டிக்கலாக வாழ்கிறவங்களுக்கு அது பொருந்தும். இந்த உலகத்தில் காசு பணம் சம்பாரிச்சு வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது பொருந்தும். கிருஷ்ணா ஒரு விஷயம் சொன்னான், எல்லாரும் நான் இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுறவங்கள ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து காணாமல் போயிடுவாங்க. இதையெல்லாம் நம்பி ஏமாற ஆள் நான் கிடையாது அப்படின்னு அவன் கிருஷ்ணா வந்து ரொம்ப, அவன் வந்து சின்ன வயசுலேருந்து அடிபட்டு கஷ்டத்துலேருந்து இன்னைக்கு வந்து கோபுரத்தில் நிற்கிற அளவுக்கு இருக்கிறப்போ ஒரு அனுபவம் கொடுத்துருக்கும் இல்லையா? அந்த அனுபவத்தில் வந்து அவன் தெளிவாக ஒரு விஷயம் பேசுகிறான். நான் இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் காணாமல் போயிடுவாங்க. அதனால தான் அவன் காசு சம்பாரித்து பத்திரமா வச்சுருக்கான். அவனுக்கு காசு ஹெல்ப் பண்ணுது. மனுஷங்களை அவன் நம்புறதில்லை, காசை நம்புகிறான். அது அவனுடைய அனுபவம். நானும் ஏழை தான், நானும் கஷ்டப்பட்டு வந்தவன் தான். நான் கிருஷ்ணா மாதிரி கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் பிழைக்கணுன்னா இப்போ நான் இருக்குன்னு சொல்கிறவங்கள திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. என்னை வந்து உண்மை பேசும் சூப்பர் ஸ்டார்னெல்லாம் எனக்கு பட்டம் கொடுத்தாங்க. நான் இருக்க மகனே அப்படின்னு சொன்ன அம்மாக்கெல்லாம் இன்றைக்கி காணாம். அவன் சொன்னது உண்மைதாங்க. அது எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் நான் 8 வருஷமாக சேனலில் இருக்கிறேன். யூடியூப் சேனலில் 8 வருஷமாக நடத்திட்டு இருக்கேன். கிருஷ்ணா சொன்னதுனால இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு கிடையாது, எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் கிருஷ்ணா வந்து சொன்ன விஷயம் அதுதான். நான் இருக்குன்னு சொல்கிறவங்கள திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. அதனால் அவன் காசு பணம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் காசு பணம் சம்பாரிச்சிட்டு அவன் வாழ்க்கையை அவன் பார்த்துட்டு போயிட்டுருக்கான். தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த யூடியூபர் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவரும் சரி, சுவிஸில் இருக்கிற அந்த பெண் யூடியூபரும் சரி. இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் கிருஷ்ணாவை வந்து நல்லவன், வல்லவன், கடவுள் அப்படின்னு சொல்லி எத்தனை மக்களை, இங்கிலீஷ் வார்த்தை எனக்கு சரியாக சொல்ல தெரியலிங்க, இன்ஸ்பிளிஸ் பண்ணுறது, எப்படி சொல்கிறது, மண்டை கழுவுறது, மக்களை வந்து கேன்வாஸ் பண்ணுறது. ஒரு அரசியல்வாதிகள்லாம் வந்து ஒரு ஓட்டுக்காக மக்களை வந்து கேன்வாஸ் பண்ணி தனக்கு ஓட்டு போட வைக்கிறதுக்காக எது வேணாலும் பேசி ஒரு மாதிரி கேன்வாஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த சுவிஸில் இருக்கிற அந்த பெண் யூடியூபரும் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த யூடியூபரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணன் நல்லவன் சொல்லி எத்தனை மக்களை நம்ப வச்சு எத்தனை மக்களை ஏமாத்திருப்பீங்க. அன்னைக்கெல்லாம் இவனை கிருஷ்ணாவை நல்லவன் சொல்லி காசு சம்பாரிச்சவங்க தானே. இந்த சுவிஸில் இருக்கிற பெண் யூடியூபர் கிருஷ்ணா வச்சு பேரும் புகழ சம்பாரிச்சவங்க தானே. உங்களை மாதிரி பச்சை துரோகம் பண்ணுறவங்களை விட கிருஷ்ணாவுக்கு நான் வந்து எதிரி. உங்களை மாதிரி இருக்கிறவங்க தான் கிருஷ்ணன் நம்ப மாட்டான். என்னை நம்பினா கூட நம்புவோம், உங்களையெல்லாம் நம்ப மாட்டேன். ஏன்னா நான் வந்து யாருக்கும் என்றைக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டேங்க. இந்த உலகத்திலே ரொம்ப 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 மோசமானது நம்பிக்கை துரோகம். அதை பற்றி அடுத்து முக்கியமாக இதெல்லாம் தான் பேச போகிறேன் நான். இப்போ கிருஷ்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசி நல்லவன் பேசிட்டு எனக்கு கிருஷ்ணாவை வந்து தப்புன்னு இவங்க பேசின உடனே இவங்களுக்கு நான் ஜாலராக தட்டிகிட்டு இருக்கணும். இந்த அம்மா வேற சொல்லுது, நான் வந்து ரொம்ப மனசாட்சியும் மீறி மனசாட்சிக்கு விரோதமாக வேற வழி இல்லாமல் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இந்த அம்மா என்னை நினச்சிட்டு பேசுது. இந்த உலகத்திலேயே நான் மனசாட்சிக்கு மட்டும்தாங்க கட்டுப்படுறாள். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். என் மனசாட்சி சொன்னால் அதன்படி தான் நான் செய்வேன். இந்த என்ன சொல்கிறது, கிருஷ்ணாவுடைய மனைவியும் சுவிஸில் இருக்கிற பெண் யூடியூபருக்கு அந்த சேனலை தூக்குனது மிக சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் மட்டும்தான் பேசியிருக்கேன். யாராவது பேச முடியுமா? என் மனசாட்சி சொல்லிச்சுங்க. நான் கிருஷ்ணாவுக்கு வந்து ஆப்போசிட்டான ஆள் தான். கிருஷ்ணாவை வந்து நல்லவனே சொல்ல மாட்டேன். நான் கிருஷ்ணாவை எதிர்த்து வீடியோ போடுறவன் தான். ஆனால் இந்த இடத்துல கிருஷ்ணாவுடைய மனைவியும் சுவிஸில் இருக்கிற அந்த பெண் யூடியூபருக்கு செஞ்சது மிக சரி அப்படின்னு என்னுடைய மனசாட்சி சொல்லிச்சு. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மனசாட்சிக்கு நேர்மையாக கட்டுப்பட்டு நான் அந்த வீடியோவில் பேசினேன். அது நிறைய பேர்த்துக்கு பிடிக்கல. அதுக்கு சில பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம இப்போ பேசுவோம். அதுக்கப்புறம் கிருஷ்ணாவை லவ் பண்ண அந்த பெண் உண்மையாகவே லவ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த நம்ம கடைசியாக சொல்லுவோம். கிருஷ்ணாவுடைய மனைவியும் சுவிஸில் இருக்கிற பெண் யூடியூபருக்கு செஞ்சது மிக சரி அப்படின்னு நான் ஏன் பேசுனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ அழகாக எளிமையாக சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக சொல்கிறேன். ஏற்கனவே முதல்ல வீடியோ பேசுகிறப்ப சொல்லியிருப்பேன், கிணத்து தண்ணியும் ஆற்று தண்ணி ரெண்டும் ஒன்றாக. ஆற்று தண்ணியில் இருக்கிறதெல்லாம் யார் வேணாலும் அள்ளி குடிக்கலாம், கிணத்து தண்ணியில் இருக்கிறத யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, ஆற்று தண்ணியும் கிணத்து தண்ணியும் ரெண்டும் ஒன்று தான். கிணத்து தண்ணிங்கிறது கிருஷ்ணா வந்து தன்னுடைய கிணத்து தண்ணியை வந்து விற்பனை பண்ணி எல்லாத்துக்கும் பண்ணுறதுனால நீ அதை கண்டென்ட் பண்ணி காசு பண்ணிட்டு இருக்கேன்னு என்கிட்ட பேசுகிறாங்க. கிணத்து தண்ணின்னு நான் சொன்னது கிருஷ்ணாவை இல்லைங்க, பர்சனல் சீக்ரெட்டான விஷயத்த நான் கிணத்து தண்ணியோட ஒப்பிட்டேன். இப்போ ஒரு கிணறு இருக்குது அப்படின்னா கிணறு வந்து பொதுவானதாங்க. அது தனிப்பட்ட ஒரு தோட்டத்தில் இருக்குதுன்னா அந்த தோட்டக்காரங்களுக்கு உரிமையானது. ஒரு வீட்டில் இருக்குதுன்னா அந்த வீட்டினுடைய உரிமையாளருக்கு சொந்தமானது. ஒரு கிணறு வந்து பொதுவானது ஆகாது. ஏன்னா அது தனியாக ஒரு பட்டாவே இருக்கும். அது அந்த பரம்பரையை சார்ந்தது, அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அந்த கிணறு சொந்தமானது. ஆனால் ஆறு பொதுவானது. இப்போ என்னை வந்து கேட்குறாங்க,
நீயும் வந்து கிருஷ்ணாவை பற்றி அந்த பெண் யூடியூபர், சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் வந்து போட்ட அந்த எவிடன்ஸு ஆதாரத்தை எல்லாம் நீயும் போட்டு பேசுனது தானே அப்படின்னு. அது ஆற்றுல போச்சு. கிருஷ்ணாவை பற்றின அந்த சீக்ரெட், கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் சுவிஸில் இருக்கிற பெண் யூடியூபரை நம்பி கொடுத்த அந்த சீக்ரெட்டை அந்த பெண் யூடியூபர் என்ன பண்ணுறாங்க, சுவிஸில் இருக்கிற பெண் யூடியூபர் என்ன பண்ணுறாங்க, தன்னை நம்பி கொடுத்த அந்த சீக்ரெட்டான விஷயத்தை காப்பாற்றி வைக்காம, பத்திரப்படுத்தி வைக்காம, கிருஷ்ணா நல்லவன் கெட்டவன் மோசமானவன் அதெல்லாம் தூக்கி விடுங்க, அவன் நம்பினா நல்லவங்களையும். அந்த நம்பிக்கை துரோகம் தான் இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப கொடுமையானது. அவன் நம்பி கொடுத்த அந்த சீக்ரெட்டை எடுத்து ஆற்றுல விட்டுட்டாங்க, பொது வெளியில் இணையதளத்தில் விட்டுட்டாங்க. ஆற்றுல போகிறத எடுத்து நான் பேசினேன். நான் பேசுகிறதும் சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபரும் பேசுகிறது ரெண்டும் ஒன்றாங்க. என்ன நம்பி கிருஷ்ணா கொடுத்த பர்சனலான விஷயத்தை நான் பேசினேன் கேட்குறேன்னா, கிருஷ்ணா என்னை நம்பி இப்போ வரைக்கும் ஒரு இடத்துல கூட மோசம் போயிருக்க முடியாது. கிருஷ்ணாவுக்கு நான் எப்பவுமே நம்பிக்கை துரோகம் பண்ணினதே கிடையாது. கிருஷ்ணாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபரும் சரி, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 2 யூடியூபரும் சரி. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து இப்போ 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட கிருஷ்ணா வந்து எங்கள் தமிழ்நாட்டு யூடியூபருக்கு வந்து காட்டு போட்டோன்னே வாத்தலைவான்னு போட்டு, அதுக்கு முன்னாடி அயோக்கியன்னு கிருஷ்ணாவை பேசிட்டு, இப்போ வந்து கிருஷ்ணாவை நான் சப்போர்ட் பண்ணதுக்காக காரி மூஞ்சிலே துப்பிக்கிறேன்னு இவர் மூஞ்சிலேயே இவர் காரி துப்பிக்கிட்டு. ஆனால் 1 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணாவை நல்லவன் சொல்லி எத்தனை மக்களை ஏமாத்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் யாரா பொறுப்பு? இதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போது நம்பிக்கை துரோகம் தாங்க உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப மோசமானது. நம்புறவங்களை ஏமாற்றக்கூடாது. அவன் நல்லவனோ கெட்டவனோ உன்னை நம்பி ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை கொடுக்குறான்ல, அதில் வெங்காயம் இருக்குதோ, வைரம் இருக்குதோ, இல்லை குப்பை இருக்குதோ, இல்லை கோல்டு இருக்குதோ, என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. உன்னை நம்பி சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபரை நம்பி ஒரு சீக்ரெட்டான விஷயத்த கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் கொடுக்குறாங்கல்ல, அதில் வெறுங்காயமோ வைரமோ வெள்ளமோ என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. உன்னை நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பத்திரமா பாதுகாக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு பொது வெளியில் எடுத்து நீ பரப்புற அப்படின்னா, ஆற்றுல விடுற அப்படின்னா நம்பிக்கை துரோகம் தானே. கரெக்டு தானே மக்களே? இப்போது கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபரை நம்பி கொடுத்த வெங்காயமோ வைரமோ குப்பையோ கோல்டோ நம்பி கொடுத்தாங்க தானே. சீக்கிரட்டான ஒரு விஷயத்தை நம்பி கொடுத்தாங்க தானே. அந்த நம்பிக்கையை நீ காப்பாத்தினியா? நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க தானே. கிருஷ்ணாவுக்கும் கிருஷ்ணாவுடைய மனைவிக்கும் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுறது சரி அப்படின்னா, கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் இந்த சுவிஸ் நாட்டு யூடியூபர்னுடைய சேனலை தூக்கிறது, பிளாக் பண்ணுறது, ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறது சரின்னு நான் பேசுகிறேன். இதில் என்னங்க தப்பு இருக்குது? எனக்கு புரியல. இப்போ சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் வந்து ஒரு ஃபார்முலாவை எடுக்கிறாங்க, புரியுதா? அந்த ஃபார்முலாவே கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய ஒய்ஃபும் யூஸ் பண்ணால் தப்பாங்க. சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் கிருஷ்ணாவுக்கு எதிராக, கிருஷ்ணாவுடைய மனைவிக்கு எதிராக ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறாங்க, அது சரி அப்படின்னா, அதே ஃபார்முலாவை எடுத்து கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் யூஸ் பண்ணால் அது அயோக்கியத்தனமா? சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் பண்ணுறது யோக்கியம், கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் பண்ணுறது அயோக்கியத்தனம். இது என்னங்க இது முரணா இருக்குது? இது எந்த ஒரு நியாயம் கேட்குறேன்னா? கிருஷ்ணா நல்லவனோ கெட்டவனோ அது அங்கே நியாயம் கிடையாது. நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. நீங்கள் அறிவாளியோ முட்டாளோ நல்ல தங்கமான மனசாக இருக்கிறீங்களோ இல்லையோ, கீழே விழுந்தால் உங்களுக்கு காயமாகுமா ஆகாதான் கேட்குறேன்னா? நீங்கள் அறிவாளியாக இருந்தாலும் கீழே விழுந்தால் காயமாகி ரத்தம் வரும். நல்ல கோல்டு மனசாக இருக்கிற ஒருத்தர் கீழே விழுந்தாலும் காயமாகி ரத்தம் வரும். தங்க மனசாக இருக்கிற ஒருத்தர் கீழே விழுந்தாலும் கீழே விழுந்து காயம்பட்டு ரத்தம் வரும். இது இயற்கையா? இது இயற்கையினுடைய நியதியா? அந்த நியதியை நாம் பேசினா எப்படா தப்பாகும்? கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபருக்கு நம்பி கொடுக்குறாங்க. அதே மாதிரி சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபரும் கிருஷ்ணாவையும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் நம்பி ஒரு சீக்ரெட்டான விஷயத்தை கொடுக்குறாங்க. இப்போ ரெண்டு தரப்புல இருக்கிற 2 பேரும் அவங்களுடைய பர்சனலான சீக்ரெட்டான விஷயத்தை பரிமாறி வச்சுக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாற்றணும் தானே. காப்பாற்றணுமா இல்லையா? இதில் நம்பிக்கை துரோகம் பண்ணது முதல்ல யாரு? கிருஷ்ணாவா, கிருஷ்ணாவுடைய மனைவியா, இல்லை சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபரா? சொல்லுங்க. சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் தான் கிருஷ்ணாவுக்கும் கிருஷ்ணாவுடைய மனைவிக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க. அந்த நம்பிக்கை துரோகம் நீ பண்ணுறப்ப நானும் அதே நம்பிக்கை துரோகம் பண்ணுறேன்னு கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் அந்த சேனலை தூக்குனது என்ன தப்பு இருக்குது? நியாயம் தானே.
இதெல்லாம் தப்புன்னு பேசுகிறவங்களாம் பேசுனா அதுக்கெல்லாம் ஜால்ரா நான் தட்டிகிட்டு இருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனசாட்சிங்கிறது நேர்மையாக உண்மையை சொல்லும். ஆமாம், நீ கிருஷ்ணாவுக்கும் கிருஷ்ணாவுடைய மனைவிக்கும் ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கிற, உனக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க பண்ணியிருக்கிறது சரின்னு நான் பேசுகிறேன். இந்த உலகத்திலே நம்பிக்கை துரோகம் தாங்க ரொம்ப ரொம்ப தப்பு. நான் தான் சொல்லிட்டேன், கிருஷ்ணா என்ன கூட நம்புவான். சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் மாதிரி இருக்கிற நபரையும் எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற யூடியூபர் மாதிரியான ஆட்களையும் கிருஷ்ணா ஒருபோதும் நம்ப மாட்டான். ஏன்னா உங்ககிட்ட நேர்மை கிடையாது, நீங்களாம் நேர்மையான ஆளவே கிடையாது. நேற்றுக்கு போட்ட வீடியோவில் சுவிஸ் நாட்டில் பெண் யூடியூபர் என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா இந்த முக்கோண காதல்ங்கிற வீடியோவை நான் ப்ரைவேட் பண்ணி வச்சிருப்பேன்னு சொல்கிறது என்ன ஒரு பெத்தலாட்டத்தனம். அப்போ சேனல் காப்பாற்றிக்கிறதுக்காக கிருஷ்ணா கிட்ட என்ன சொன்னாலும் கேட்க தயார் தானே நீங்கள்? அப்படி இருக்கிறப்ப சுவிஸில் இருக்கிற பெண்ணுக்கு நீங்கள் எங்கே சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அது பொய் தானே. இது எல்லாம் பேசுனா எப்படிங்க உங்களுக்கெல்லாம் புரியாமல் போகுது, எனக்கு புரியல. ஆற்றுல போகிற தண்ணி உண்மையாகவே கிணத்துல ஊறி கிணறு நம்பும். அந்த கிணத்துல இருக்கிற தண்ணி ஆற்று தண்ணியாக மாறுமா? இப்படி ஒருத்தர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கிணத்து தண்ணியில் இருக்கிற தண்ணி வந்து ஆற்று தண்ணியாக மாறும். என்னங்க அறிவு நீங்கள்லாம்? எந்த ஊர்லேங்க நீங்கள்லாம் படிச்சிருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் குரு யாருங்க? உங்களுக்கெல்லாம் வாத்தியார் யாருங்க? கிணத்து தண்ணி எப்படிங்க ஆற்று தண்ணியாக மாறும்? ஆற்று தண்ணி ஆகுமா? கிணத்துல இருக்கிற தண்ணி எவ்வளோ இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட லிட்டர் வச்சா 1 லட்சம் வைங்க. 1 லட்சம் லிட்டர் தண்ணி ஒரு 10 லட்சம் லிட்டர் தண்ணினே வச்சுக்கோங்க. ஆனால் ஆற்று தண்ணி அளவிடவே முடியாத அளவுக்கு பெருசு. ஆற்று தண்ணி கிணத்து தண்ணியாக மாறும், ஆனால் கிணத்து தண்ணி ஒருபோதும் ஆற்று தண்ணியாக மாறாது. இந்த எளிய அறிவு கூட இல்லாத உங்களை மாதிரி இருக்கிறவங்ககிட்டலாம் நான் எவ்வளோதான் கத்தி சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபருக்கு கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் செஞ்சது சரின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் புரியாது. கிருஷ்ணா நல்லவன் கெட்டவங்களுக்கெல்லாம் நான் பேச வரல. சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் என்ன ஒரு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கிருஷ்ணாவுக்கும் கிருஷ்ணாவுடைய மனைவிக்கும் செஞ்சாங்களோ அதே ஃபார்முலாவை கிருஷ்ணாவுடைய மனைவியும் கிருஷ்ணாவும் செஞ்சது எந்த வகையில் தப்பு எனக்கு புரியல. கிருஷ்ணாவுக்கும் கிருஷ்ணாவுடைய மனைவிக்கும் சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்க, அதே நம்பிக்கை துரோகம் அவங்களும் பண்ணாங்க, சரியா போச்சு. உண்மையாகவே கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபருக்கு முதல்ல நம்பிக்கை துரோகம் பண்ணலை. அவங்களுக்குலாம் பர்சனலாக என்ன வேணாலும் இருக்கிறான், அது பொது வெளியில் காட்டுவீங்களாங்க? பொது வெளியில் ஆற்றுல வந்தால் நான் எடுத்து வீடியோ போட்டு கண்டென்ட் போட்டு காசு பார்ப்பேன், அதில் நியாயம் பேசுவேனா? அதுவும் சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபரை நம்பி கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் கொடுத்த சீக்கிரட்டை காப்பாற்றாமல் நம்பிக்கை துரோகம் பண்ணினது ஒன்றாங்க. நான் வந்து கிருஷ்ணாவுடைய எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து வீடியோ போடுறதும் சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் கிருஷ்ணா அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணது ஒன்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாதா? உங்களுக்கெல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. கிணத்துல இருக்கிற தண்ணி ஆற்று தண்ணியாக ஆகாது, ஆற்றுல ஓடுனாலும் பத்தாது, அது ஒருபோதும் ஆற்று தண்ணி ஆகாது. ஆனால் ஆற்று தண்ணி கிணத்து தண்ணியாக ஆகும். இந்த எளிய விஷயம் உங்களுக்கு புரிய மாட்டேது. ஏன்னா கிணத்து தண்ணின்னு நான் சொன்னது சீக்ரெட். உங்களை ஏன்னா அதுக்கு வந்து தனி உரிமை இருக்குது. ஒரு வீட்டில் இருக்கிற கிணத்துக்கு அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சொந்தக்காரங்க, ஒரு தோட்டத்தில் இருக்கிற கிணத்துக்கு தோட்டத்தில் இருக்கிற உரிமையாளர் சொந்தக்காரங்க. இப்போ ஒரு வீட்டில் போய் ஒரு கிணறு இருக்குது அப்படின்னா நான் போய் ஏங்க தண்ணி கொடுங்கன்னு தான் பர்மிஷன் கேட்கணும். அவங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் நான் கிணத்துல தண்ணி மோந்து எடுத்தால் அதுக்கு பேர் திருட்டு, அல்லது அவங்க அந்த வீட்டுக்காரரை ஏமாத்துறேன்னு அர்த்தம். அதே மாதிரி தோட்டத்தில் இருக்கிற தண்ணியை போய் நான் எடுத்து மோந்து குடிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு வகையில் திருட்டு. பர்மிஷன் கேட்கணும், ஏன்னா அது ஒருத்தருக்கு சொந்தமானது. ஆனால் ஆற்று தண்ணியை நான் யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை, அது ஆற்றுல போகுது, நான் எடுத்து குடிப்பேன். இது புரியாதாங்க? என்னங்க மனுஷங்க நீங்களாம்? கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபரை நம்பி ஒரு சீக்ரெட் கொடுக்கறதுங்கிறது ஒரு அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு கிணத்து தண்ணி மாதிரி. அது அவங்களுக்கு மட்டுமே சொந்தம். அதை பத்திரமா பாதுகாத்து வைக்க வேண்டியது சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபருடைய முக்கியமான தலையாய கடமை. கிருஷ்ணன் நல்லவனோ கெட்டவனோ உன்னை நம்பி தானே கொடுக்குறான், நீ காப்பாற்றணும் இல்லையா? நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறது சரிதான். சரி, ஓகே. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரும். கிருஷ்ணாவை உண்மையாகவே சுவிஸில் இருக்கிற பெண் லவ் பண்ணலை அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு சொன்னால் நல்லாயிருக்கும். சுவிஸில் இருக்கிற பெண் யூடியூபர் சொல்கிறாங்க, நான் வந்து நீங்கள் இந்த மாதிரி கெஞ்சுறது எனக்கு கெஞ்சுறப்போ அந்த பிச்சைங்கிற வார்த்தை வரலைன்னு சொல்லி அப்பட்டமாக பச்சையாக நடிச்சு ஏமாத்தினாங்க பார்த்தீங்களா? ஆனால் ஏழைகளை மட்டும் பிச்சைக்காரங்க சொல்லி ஏழைகளை பிச்சைக்காரன்னு சொல்கிறப்போ இவங்க வாயில் அந்த பிச்சைங்கிற வார்த்தை வரும். ஆனால் இவங்க சப்ஸ்கிரைப் கேட்குறப்போ என்னை வந்து இப்படி ஒருத்தர் பேசுனாங்கிறப்போ அந்த பிச்சைங்கிற வார்த்தையை சொல்கிறதுக்கு அவ்வளோ கௌரவ குறைச்சல்.
உங்களுக்கு பிச்சைன்னு சொல்கிற வார்த்தை கௌரவ குறைச்சலாக இருக்கிறப்ப ஏழையில் மட்டும் அசால்ட்டாக பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு போகிறது எந்த வகையில் நியாயம்? இதெல்லாம் அநியாயமாக தெரியல. அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் வந்து என்னை வந்து நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது ஒரு வகையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு வந்து அது முக்கியமானது அப்படின்னு கெஞ்சுறாங்க. கெஞ்சிட்டு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க, நீங்கள் கழுவி ஊற்றினாலும் நான் வந்து கவுன்சிலிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க கவுன்சிலிங் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல இருக்குது. நீங்கள் கழுவி ஊற்றினாலும் அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா இந்த உலகத்தில் நான் பயப்படக்கூடிய ஒரே ஆள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய அம்மான்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, சுவிஸ் நாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபர் அவங்க அம்மாவுக்கு பயப்படுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் ஏமாந்து போகணும். இவங்க தான் ஏமாத்துற ஆளுங்களே. அப்படியே பல்ட்டி அடிக்கிறவங்க, மாற்றி பேசுகிறவங்க, பித்தலாட்டத்தனம் பண்ணுறவங்க, இவங்கள போய் நம்பலாமா? இவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா அதை நம்புவீங்களா? இந்த உலகத்திலேயே எங்கள் அம்மாவுக்கு தான் நான் பயப்படுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் நம்பி, ஓ அப்படியா, சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் வந்து அவங்க அம்மாவுக்கு பயப்படுவாங்களா அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களை மாதிரி கூமட்டை முட்டாள் வேறு யாருமே கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, நான் இந்த உலகத்திலே எங்கள் அம்மாவுக்கு தான் நான் பயப்படுவேன், ஆனால் எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, நான் என்னுடைய ஃபோட்டோவை ஃபேஸ்புக்லேயோ இந்த மாதிரி யூடியூப்லேயோ போடுறது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க பெத்த அம்மா நல்லதாங்க நினைக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் ஒரு பெண் வர்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமே கிடையாது, ஆரோக்கியமான விஷயமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப பெத்த தாய் தன்னுடைய பெண் ஒரு ஃபோட்டோவோ சோசியல் மீடியாவிலோ போடக்கூடாதுன்னு நினைக்கிறது சரிதானே? அப்போது உலகத்திலேயே நான் யாருக்கும் பயக்க மாட்டேன் அப்படின்னு சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் சொல்கிறாங்க. தன்னுடைய அம்மாவுக்கு மட்டும்தான் நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு பயந்தாங்களான்னா இல்லை. ஏன்னா அவங்க யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போடுறாங்க. அவங்க அம்மா சொல்கிறது கேட்கல. அவங்க அம்மா இந்த சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபரோட பேசலை. தன்னுடைய அம்மாவுக்கு தான் நான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா தன்னுடைய அம்மாவுக்கு கட்டுப்பட்டு பயந்து சோசியல் மீடியாவில் தன்னுடைய ஃபோட்டோவை எதையும் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணாமல் இருக்கணுமா இல்லையா? பார்க்குறதோட வச்சுக்கணும். தன்னுடைய ஃபோட்டோவை தன்னுடைய வீடியோவை போடாமல் இருக்கணும். அதுதான் தன்னுடைய அம்மாவுக்கு பயப்படுறதுக்கு அர்த்தம். தன்னுடைய அம்மாவுக்கு தான் பயப்படுவேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல பச்சையாக இப்படி அபாண்டமாக பித்தலாட்டத்தனமாக பேசுகிறீங்களே, உங்களுக்கெல்லாம் எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்? அம்மா சாமி, எப்படிங்க இப்படி பித்தலாட்டத்தனம் பண்ணுறவங்களையெல்லாம் எப்படிங்க நம்ம நம்ப முடியும்? இவங்களெல்லாம் நம்பி எப்பா சாமி, இவங்களெல்லாம் நம்பி எதுவுமே பண்ணக்கூடாது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய அம்மாவுக்கு பிடிக்கல. அப்போ பயப்படுறவங்க, தன்னுடைய அம்மாவுக்கு பயப்படுறவங்க, கீழ்ப்படுகிறவங்க, அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணக்கூடாது. அப்போ அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்த இவங்க பண்ணுறாங்க, அதனால அவங்க அம்மா பேசாமல் விட்டுட்டாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் அம்மா எங்களோட பேசலை, ஆனால் எனக்கு 1000 2000 அம்மாக்கள் இருக்கிறாங்க, அவங்க எனக்கு பேசுவாங்க. எனக்கு அம்மா ஒரு அம்மா போனால் என்ன, எனக்கு 2000 அம்மா ஆன்லைனில் கிடச்சிருக்கிறாங்க, யூடியூப் மூலிமா கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல கிருஷ்ணா சொல்கிற விஷயத்தை தான் நான் சொல்லுவேன். நான் இருக்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன், நானாச்சு அப்படின்லாம் பேசுகிறவங்களாம் ஒரு காலத்தில் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் உங்கள் பெத்த அம்மா தான் உங்களோட கடைசி வரைக்கும் நிற்பாங்க. அவங்க ரத்த சொந்தம் அது. இப்போ இந்த 1000 கணக்கில் வர்ற அம்மா, 2000 கணக்கில் வர்ற அம்மாவெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. என்னை வந்து உண்மை பேசும் சூப்பர் ஸ்டார்னு சொன்ன அம்மாவெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் காணாம். நான் இருக்கேன் நானாச்சுன்னு சொன்னவங்களாம் காணாம். அதனால தான் கிருஷ்ணா வந்து சொல்கிறது உண்மை. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் இருக்கேன் நானாச்சு அப்படின்னு சொல்கிறவங்களாம் ஒரு லெவலுக்கு மேலே காணாமல் போயிடுவாங்க. காசு பணம் தான் கூட இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தான் கிருஷ்ணா வந்து எல்லா இடத்துலையும் காசு பணத்தை அப்படியே சேர்த்துக்கிட்டே போயிட்டுருக்காப்புல. காசு பணம் ஆகிற மாதிரி இந்த உலகத்தில் மனுஷங்க ஆக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கிருஷ்ணாவுக்கு தெரிஞ்சிருக்குது. கிருஷ்ணா வந்து ஏழையாக இருந்து கஷ்டப்பட்டு மனுஷங்களை பார்த்து காசு தாண்டா முக்கியங்கிற லெவலுக்கு கிருஷ்ணா போயிருக்கலாம். நானும் ஏழை தான், இன்றைக்கி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய கேரக்டர் வேறு. நான் வந்து மனுஷங்க தான் முக்கியம், மனசாட்சி தான் முக்கியம்னு நினைக்கிறேன். கிருஷ்ணாவுக்கு எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது. அதனால தான் நான் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சுவிஸ் நாட்டில் இருக்க அந்த பெண் யூடியூபர் மேலே அந்த அம்மா காட்டுறது உண்மையான அன்பு. தன்னுடைய பெண் வந்து சோசியல் மீடியா பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிற ஒரு விஷயம், அதில் வந்து ஏதாவது ஒன்று நடந்துடக்கூடாது அப்படின்னு பெத்த பாசம் தடுக்குது. அதுதான் உண்மையான பாசம். ஆனால் அவங்க சொல்கிறது என்ன, எனக்கு எங்கள் அம்மா பேசுகிறதே இல்லை, எனக்கு ஒரு அம்மா போனால் என்ன, எனக்கு யூடியூப்லேயும் சரி ஆன்லைனில் 1000 கணக்கான அம்மா 2000 கணக்கான அம்மா கிடச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு தேவை புகழ், பிரபலமாகணும். பிரபலமாகிறதுக்கு அம்மா தடையாக இருந்தால் கூட அந்த அம்மா வேண்டாம். பிரபலமாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுற 1000 கணக்கான அம்மாக்கள் வேணும். அந்த அம்மாக்கள்லாம் திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிடுவாங்க. கிருஷ்ணா சொல்கிற மாதிரி நான் இருக்கேன்னு சொல்கிறவங்கெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. பெற்றவங்க கூட இருப்பாங்க, கட்டினவங்க கூட இருப்பாங்க, சொந்த பந்தம் தான் இருக்கும், ரத்த சொந்தம் தான் கூட இருக்கும், கூட பழகின நண்பர்கள் தான் கூட இருப்பாங்க. இந்த 1000 கணக்கில் வர திடீர் அம்மாக்கள்லாம் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. இதனால தான் நான் சொல்கிறேன்,
அந்த பெத்தம்மா, சுவிஸ் நாட்டில் இருக்கிற அந்த பெண் யூடியூபருடைய பெத்தம்மா தன்னுடைய மகள் நல்லா இருக்கணும், அதனால சோசியல் மீடியாவில் போகக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் பேசாமல் இருக்கிறது ஒரு உண்மையான பாசம். ஒரு பெத்த அம்மா வந்து தன்னுடைய குழந்தை எப்பவுமே நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதுதான் தாய் பாசம். அந்த மாதிரி தாங்க ஒரு அன்பு. உண்மையான அன்பு எப்பவுமே தான் நேசிக்கிறவங்கள பழி வாங்காது, பழி தீர்க்காது. புரியுதுங்களா? உண்மையான அன்பே அப்படி இருக்கப்போ உண்மையான லவ் அப்படிங்கிறது தாய் பாசத்துக்கு இணையானது. தாய் பாசம் மாதிரிங்க உண்மையான லவ். கிருஷ்ணா நல்லவன் கிடையாது, மோசம். ஆனால் நீங்கள் நல்லவங்க தானே, உங்களுடைய லவ் உண்மையானது தானே. கிருஷ்ணா உண்மையாக லவ் பண்ணலை, அவன் எதுக்காகவோ பேசிட்டு போகிறான். அவனுடைய லவ் உண்மையிலையோ அந்த டாபிக் வேறு. ஆனால் நீங்கள் கிருஷ்ணாவை உண்மையாக லவ் பண்ணியிருப்பீங்க தானே, உண்மையாக நேசிச்சிருப்பீங்க தானே. அப்படி உண்மையாக நேசிச்சிருந்தா என்ன நினச்சிருக்கணும்? நான் நேசித்த கிருஷ்ணா நல்லா இருக்கணும், நான் நேசித்த கிருஷ்ணாவுக்கும் எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது, அவன் என்னை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, அவன் பேர் கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்சிருந்தா அது உண்மையான காதல். உண்மையாக லவ் பண்ணுற காதல், உண்மையான காதல் நேசித்தவங்கள நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கும், நல்லா வாழ வைக்க தான் நினைக்கும். பேரை டேமேஜ் பண்ணாது, பேரை கெடுக்காது. இப்படி தன்னை நம்பி கொடுத்த முக்கியமான சீக்ரெட்டான விஷயத்தையெல்லாம் உலகத்துக்கு காட்டி அவனுடைய பேரை டேமேஜ் பண்ணாது. அது ஒரு வகையான நம்பிக்கை துரோகம். இது உண்மையான லவ்வே கிடையாது, இது ஒரு வகையான நம்பிக்கை துரோகங்க. இது எப்படி உண்மையான லவ் ஆகும்? கிருஷ்ணா மோசம், கிருஷ்ணா அவனுடைய லவ் இல்லை, அவன் லவ்வே பண்ணலை. ஆனால் நீங்கள் உண்மையாக லவ் பண்ணியிருப்பீங்க தானே. நீங்கள் உண்மையாக லவ் பண்ணியிருந்தா, நான் நேசித்த என்னை ஏமாத்தினாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு பக்கம் நல்லா இருக்கட்டும், வேறு யாராவது கல்யாணம் பண்ணி கூட நல்லா இருக்கட்டும் அப்படி நினச்சிருந்தா அது உண்மையான காதல், உண்மையான லவ். அவன் உங்களை நம்பி சொன்ன அவன் வந்து எவ்வளோ ஆசையாக பேசியிருந்திருப்பான், என்ன வேணாலும் பேசியிருக்கேன், கொச்சையாக பேசியிருக்கட்டும், கேவலமாக பேசியிருக்கட்டும், உங்களை நம்பி தானே பேசியிருக்கான். உங்களை நம்பி பேசின அந்த விஷயத்த வெளியே ஆன்லைனில் சோசியல் மீடியாவில் இந்த சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபருக்கு கொடுத்து அவன் பேரை டேமேஜ் பண்ணுறது எந்த வகையான லவ்? இது லவ்வா கேட்குறேன். அவன் லவ் பண்ணலை, நீங்கள் லவ் பண்ணீங்களா இல்லையா? நீங்கள் பண்ணினது லவ் கிடையாது, இது ஒரு நம்பிக்கை துரோகம். அப்போ கிருஷ்ணா வந்து ஏமாத்துவா, அப்போல்லாம் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அப்படி நான் சொல்ல வரல. அப்போ போராடுங்க, கடைசி வரைக்கும் அவனுக்காக ஃபைட் பண்ணுங்க. அது செய்யணும். திடீர்னு வந்து சோசியல் மீடியாவில் வந்து கிருஷ்ணாவை பற்றின பேசின அந்த முக்கியமான ஆடியோவெல்லாம் லீக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேண்டாம் அவன் எப்படி வாழ்ட்டுன்னு அதுக்கப்புறம் விட்டுட்டு போனால் அது என்ன புத்தி, என்ன கேரக்டர்? ரெண்டும் கடத்தனமா இல்லையா? ஒன்றா அவனை வாழ விட்டுருக்கணும், இல்லையா அவனை வாழ்கிறதுக்கு இல்லாமல் கடைசி வரைக்கும் போராடி நீங்கள் வின் பண்ணி ஜெயிச்சிருக்கணும். விதி அப்படிங்கிற ஒரு படம் பார்த்துருப்பீங்க தானே. அதில் வந்து தனக்கு அவன் கணவனாக வேண்டாம், ஆனால் தனக்கு ஒரு நீதி வேணும்னு அந்த கதாநாயகி வந்து அந்த படமே அதுதான், போராடுவாங்க, அதை ஜெயிப்பாங்க. அப்படி கடைசி வரைக்கும் போராடி நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் கிருஷ்ணன் எனக்கு வேண்டான்னு விட்டுட்டு போயிருந்தா அதுவும் ஒரு வகையில் இந்த சமுதாயத்துக்கு அது வந்து லவ் நான் ஒத்துக்க மாட்டேன், அது உண்மையான லவ் நான் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் கிருஷ்ணா மாதிரியான ஆட்கள்லாம் வந்து வெளியே மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு போராடி ஒரு நீதி வாங்கி கொடுத்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிற அப்படியான ஒரு விஷயம், சோசியலுக்கு மெசேஜ் கொடுக்குற, சோசியலுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குற ஒரு நல்ல விஷயம். அது லவ் கிடையாது, ஆனால் அது நல்ல விஷயம். அதை நீங்கள் பண்ணியிருக்கணும், அதையும் பண்ணலை. கிருஷ்ணாவுக்கு உண்மையாகவும் லவ்வும் பண்ணலை. அப்போ இது என்னது? இப்போ சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பித்தலாட்டத்தோரம், எனக்கு அம்மா, நான் அந்த உலகத்துலேயே அம்மாவுக்கு தான் பயப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எங்கள் அம்மா சொல்கிற பேச்சை நான் கேட்க மாட்டேன், எனக்கு எங்கள் அம்மா வேண்டாம், ஏன்னா அவங்க எனக்கு நல்லது சொல்கிறாங்க, என்னதை கெட்ட வழி நடத்துகிற அந்த ஆயிரக்கணக்கான 2000 அம்மாக்கள் எனக்கு போதும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா பேரும்புகளுக்கு ஆசைப்பட்டு என்னத்துக்குங்க? அது கடைசி வரைக்கும் கூடவே வரப்போகுது. தாய் பாசத்தை விட முக்கியமா? மக்களை இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், கிருஷ்ணா அவனுடைய தரப்பில் என்ன நினச்சிருக்கணும்? உண்மையாகவே அந்த பெண்ணு உண்மையாக நேசிச்சிருந்தா, கிருஷ்ணா நேசிக்கலை விட்டுருங்க, சுவிஸில் இருக்க அந்த பெண் வந்து கிருஷ்ணா உண்மையாக நேசிச்சிருந்தா ஒவ்வொரு அணுவாக ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணா என்ன ஃபீல் பண்ண வச்ச, நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம், எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்கோம், அது தெரியாது நமக்கு. சொல்கிறேன், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஏன்னா அவங்களுக்குள்ள நடந்த விஷயம் நமக்கு தெரியாது, அது அவங்களுடைய பர்சனலான விஷயம். ஒரு வேளை இருக்கட்டும், நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். நம்ம வந்து எவ்வளோ மோசமாக நடந்துட்டோம், எவ்வளோ நம்ம வந்து அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் பண்ணியிருப்போம், அல்லது கெடுதலாக பேசியிருப்போம், கெட்டதாக நினச்சிருப்போம். அப்படி எவ்வளோ பண்ணியும் கூட அந்த பெண் எனக்கு எதுவுமே கெடுதல் பண்ணலை, நினச்சிருந்தா என்ன, நான் பேசின எல்லா எவிடன்ஸையும் காட்டி என்னோடய பேரை ஒரு செகண்டில் டேமேஜ் பண்ணியிருக்கலாம், அது எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஒவ்வொரு செகண்டும் நினச்சி உங்களுடைய அன்பை நினச்சி அவன் தன்னுடைய குற்றத்தை மனசாட்சி எப்பவுமே ஒருத்தனை நிம்மதியாக வாழ விடாது. அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா
கிருஷ்ணாவை பற்றின எந்த எவிடன்ஸும் வெளியே விடாமல் அவன் நல்லா இருக்கட்டும்னு நினச்சிருந்தீங்கன்னா, கிருஷ்ணா ஒவ்வொரு நாளும் இப்படி ஒரு நல்ல பெண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டுமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி யாருக்கிட்டையும் சொல்லாமல் தன்னை தானே வருத்திக்கிட்டு இருக்கும். தன்னுடைய மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும். கிருஷ்ணாவுடைய மனசாட்சி கிருஷ்ணாவை குத்திக்கிட்டே இருக்கும். சுவிஸில் இருக்கிற அந்த பெண்ணை மாதிரி ஒரு தங்கமான பிள்ளைய, நல்ல மனசு இருக்கிற ஒரு பெண்ணை நம்ம வந்து இப்படி மிஸ் பண்ணிட்டோமேன்னு காலம்பூரா ஏங்கி ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணீங்க இல்லையா, இப்போ கிருஷ்ணாவுடைய மனசாட்சி என்ன சொல்லும்? அப்பாடா நல்ல வேலை, இந்த பொண்ணை நான் கட்டியிருந்தா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே என்றைக்கு வேணாலும் எப்போ வேணாலும் சண்டை வருங்க. இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்தாதான் அது கணவன் மனைவி உறவுன்னு சொல்லுவாங்க. தாம்பத்தியமே அப்படின்னா லவ் பண்ணி இருக்கிற விஷயம் அதை விட பெருசுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி விட லவ்ங்கிறது உலகத்திலே தாய் அன்புக்கு ஈடானது, பெருசு. அப்படி இருக்கப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ கிருஷ்ணா என்ன நினைப்பா? அப்பாடா நல்ல வேலை, இந்த பொண்ணை நான் கட்டியிருந்தேன்னா என்றைக்காவது ஒரு நாளைக்கு சண்டை வரும். சுவிஸில் இருக்கிற பெண்ணை கிருஷ்ணா கல்யாணம் பண்ணியிருந்தா கிருஷ்ணா நினைப்பாப்புல. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறப்ப கிருஷ்ணாவுடைய மனசாட்சிக்கு தெரியும். மனசாட்சி வந்து கண்டிப்பாக நம்ம நினச்சதை இவன் பேசுகிறான்டா அப்படின்னு கிருஷ்ணாவுடைய மனசாட்சி நினைக்கும். ஏன்னா நான் கிருஷ்ணாவை வந்து எனக்கு பிடிக்காது. ஆனாலும் இந்த மாதிரி ரொம்ப நுட்பமான விஷயத்த பேசக்கூடிய ஆள் நான் எல்லாரும் மாதிரியும் கிடையாது. கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவுடைய மனைவியும் சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபருக்கு செஞ்சது சரின்னு என்ன தவிர வேறு யாரும் பேசலை. ஏன்னா அது சரி. அதே மாதிரி இப்போ கிருஷ்ணாவுடைய மனசாட்சி நினைக்கும், அப்பாடா சுவிஸில் இருக்கிற பெண்ணை நான் நல்ல வேலை கட்டியிருந்தேன்னா என்னைக்கு இருந்தாலும் கிருஷ்ணாவை அந்த சுவிஸில் இருக்கிற பெண்ணுக்கும் கணவன் மனைவியாக ஆனதுக்கப்புறம் கூட ஏதாவது கருத்து வேறுபாடாக பிரச்சனை வரும், சண்டை வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க? கிருஷ்ணாவை பற்றின இதை விட இன்னும் டீட்டெயிலான பர்சனலான சீக்ரெட்டான விஷயத்த இந்த சோசியல் மீடியாவில் கொடுத்து டேமேஜ் பண்ணுவாங்க தானே. அப்பாடா நல்ல வேலை இந்த பெண்ணை நான் கட்டிக்கல, என் பேர் கெட்டு போனாலும் கெட்டு போயிட்டு போகுது, அதை பற்றி கவலைகளை எனக்கு இல்லை. ஆனால் இந்த மாதிரி நம்பிக்கை துரோகியாக இருக்கிறவங்கள நான் கட்டிக்கலன்னு சொல்லி கிருஷ்ணாவுடைய மனசாட்சி நிச்சயமாக சந்தோஷம்தான் படும். இப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதாங்க லவ். உண்மையாக லவ் பண்ணுறது, ஒரு பையன் உண்மையாக ஒரு பெண்ணை லவ் பண்ணுறேன்னா அந்த பெண்ணை நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கும். ஒரு பெண் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னா அந்த பையனை நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கும். அதுதான் ரியல் லவ், அதுதான் உண்மையான லவ். அதனால தான் சுவிஸில் இருக்கிற அந்த பெண் கிருஷ்ணாவை உண்மையாகவே லவ் பண்ணலேன்னு நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? உண்மையாக லவ் பண்ணியிருந்தா கிருஷ்ணாவை யார் எப்படிங்க முடியும்? ஒரு பெத்த தாய்கிட்ட அந்த பெத்த தாய்கிட்ட அவங்களுடைய மகனையோ மகளையோ ஒருத்தர் தப்பாக பேசினா அந்த மனசு விட்டுருமாங்க? அவன் கெட்டவனாகவே இருந்தாலும் சரி, ஒரு பெண் கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பையன் கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவங்க அம்மா முன்னாடி அவங்கள வந்து தப்பாவோ கேவலமாவோ பேசிட முடியாது. விட்டு கொடுக்காது. தாய் அன்பு தன்னுடைய மகனையோ விட்டு கொடுக்காது. அதே அளவுக்கு தாங்க லவ்வும். கிருஷ்ணா நல்லவனோ கெட்டவனோ, நான் அவனை லவ் பண்ணியிருக்கேன், என்னுடைய லவ் உண்மையானது அப்படின்னு அவங்க நினச்சிருக்கணுமா இல்லையா? கிருஷ்ணா மோசமாக இருந்துட்டு போகிறான், ஆனால் நான் அவனை உண்மையாக லவ் பண்ணியிருக்கிறேன். என்னால் அவனுக்கு ஒரு கெட்ட பேரோ அவப்பெயரோ நான் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு நினச்சிருந்தா அது உண்மையான லவ். அதுதான் ரியல் லவ். அப்படி தாங்க ரியல் லவ் நினைக்கும். ஏன்னா ஒரு உண்மையான அன்பு அப்படிங்கிறது தாய் அன்பு மாதிரி, தாய் பாசம் மாதிரி. அது எப்பவுமே கெட்டதையும் கெடுதலையும் நினைக்காது. சுத்தமான பாலுக்கு சமம் அப்படி சொல்லுவாங்களே, தாய்ப்பாலுக்கு சமங்க உண்மையான லவ். அதில் ஏதாவது கலப்படம் இருக்குமா? கள்ளங்கபடம் இருக்குமா? தாய்ப்பால் மாதிரி உண்மையான லவ். கிருஷ்ணா நல்லவனோ கெட்டவனோ, நான் அவனை உண்மையாக லவ் பண்ணியிருக்கேன். என்னுடைய லவ் உண்மையானது. கிருஷ்ணாவுக்கு என்னால் எந்த அவப்பெயரும் கெட்ட பேரும் நான் ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு ஒருவேளை உங்ககிட்ட யாராவது ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருந்தா கூட கொடுத்துருக்கக்கூடாது. அவன் நல்லா இருக்கணும்னு நினச்சிருந்தா அது ரியல் லவ், அதுதான் உண்மையான லவ். மக்களை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் சுவிஸ் நாட்டில் இருக்கிற பெண் யூடியூபரும் சரி, சுவிஸில் இருக்கிற அந்த பெண்ணும் சரி, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் சரி, கிருஷ்ணாவுக்கு நம்பிக்கை துரோகம் தான் பண்ணியிருக்காங்க. நான் கிருஷ்ணா நல்லவனுங்கிறதுக்காக சொல்லலைங்க. அவன் கேவலமாகவோ மோசமாகவோ அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணதாகவே இருக்கட்டும். அதே நம்பிக்கை துரோகம் அதே கேவலமாக அவன் பண்ணால் நீங்களும் பண்ணால் அப்போ ரெண்டும் ஒன்று தானே. இதை பேசுனா எப்படிங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? கிருஷ்ணா வந்து மோசமாக நடந்துக்கிறா, கேவலமாக நடந்துக்கிறா, நம்பிக்கை துரோகம் பண்ணுறா அப்படின்னா அதே நீங்களும் பண்ண அப்போ அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் ஏதோ உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள் மக்களே, நீங்கள் ஒருத்தர் உண்மையாக லவ் பண்ணா அவன் பேரை டேமேஜ் பண்ணணும்னு நினைப்பீங்களா, இல்லை நல்லா இருக்கட்டும்னு நினைப்பீங்களா? உங்களுடைய மகன் பெத்த வயிறு எப்படி நினைக்கும்?
தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும், அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவனை யாரும் கெட்டவனு சொல்லக்கூடாது, அவன் நல்லா இருக்கணும்னு தாய் என்பு நினைக்கிற மாதிரி ஒரு உண்மையான லவ் நினைக்கும். அப்படிங்கிறது தான் நான் ஃபீல் பண்ணுற விஷயம். நான் பார்த்த வரைக்கும், என்னுடைய மனசுக்கு உணர்ந்த வரைக்கும், உண்மையான லவ் யாரையும் தான் நேசித்தவனை டேமேஜ் எப்பவும் பண்ணாதுங்க, விட்டே கொடுக்காதுங்க, லைஃப் ஃபுல்லாக விட்டு கொடுக்காதீங்க. அதுதான் உண்மையான லவ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.